துணைவேந்தர் நியமன மசோதாவானது இன்று இரவே சட்டம் ஆகிறது என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம் பாஸ்கர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை என்ன? தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதா, பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர் திருத்த மசோதா, தமிழ்நாடு அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக திருத்த மசோதா, வேளாண் பல்கலைக்கழகம். சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி தி பாஸ். கால்நடை திருத்த மசோதா உள்ளிட்ட இந்த 10 மசோதாக்கள் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு என்பதற்கான மசோதா இன்று இரவு சட்டமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு அரசு இதில் வெளியிடும். காரணம் என்னவென்றால், இந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் சட்டத்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், சட்டத்துறை அதிகாரிகள் எல்லாம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு என்கிற மசோதா இன்றே சட்டமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அரசு அது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்றே வெளியிடற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது தமிழக அரசுக்கே என்பதற்குண்டான மசோதா என்பது இன்றே சட்டமாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.